பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்க முடியும். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் 9:13 வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமார்த்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரண வாசல்களிலிருந்து நம்மை கர்த்தர் தூக்கி விடுகிறார். பல நேரத்தில் நமக்கே தெரியாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வருகையில், போகையில், சாப்பிடுகிற காரியத்தில் கர்த்தர் நம்மை மரண வாசல்களிலிருந்து தூக்கி எடுத்து காப்பாற்றுகிறார். எத்தனையோ கொள்ளை நோய்கள் தேசத்தில் எழும்பினாலும், வாதைகள் எழும்பினாலும் கர்த்தர் கிருபையாக மரண வாசலிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். பல நேரத்தில் நமக்கே தெரியாம நாம் எடுக்கிற முடிவுகளினால், டிசிஷன்ஸ்னால சில மரணம் நமக்கு நேரிட வேண்டியது. ஆனால் அந்த மரண வாசலில் கூட கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னா, தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, உங்க கோலும் உங்க தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினால ஜெயித்தார். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ மரணத்திற்கு சாத்தான் அதிகாரி இல்லை. இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்ததுனால ஜீவனின் அதிபதியாக மரணத்தையும் அவருடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்குள்ள மரண பயம் இருக்கா? வியாதி வந்துருச்சே, இந்த வியாதி என்னை மரணத்திற்கு நேராய் நடத்திடுமோ, பயப்படுறீங்களா? இல்லை, கர்த்தர் சொல்லுகிறா, நீ பிழைப்பாய். அல்லேலூயா. நீ பிழைப்பாய். உன் சரீரத்தில் கட்டி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் என்று சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஆப்ரேஷனே இல்லாம இயேசுவின் நாமத்தினால அவருடைய சர்வாங்க சுகம் உங்க சரீரத்துல கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். வேதத்துல தாவீது என்கிற மனுஷனுக்கு விரோதமாக சவுல் என்கிற ராஜா ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டுகிறார். என்ன? அந்த ஒரு பெரிய ஃபீஸ்ட், விருந்து உண்டாக்கி அந்த விருந்துக்கு தாவீதையும் அழைக்கிறார். ஏன் அப்படின்னா, சாப்பிடும்பொழுது ஈட்டியை எறிந்து அவனை குத்தி கொலை செய்வதற்கு. ஆனால் பாருங்க, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியினால அந்த ரகசியத்தை எப்படியோ தாவீதுக்கு அறிவித்து கர்த்தர் தாவீதை மரண உபாய தந்திரத்திலிருந்து காப்பாற்றுகிறார். உங்களுக்கும் கர்த்தர் அப்படிதான் செய்கிறார். பல நம்மை நாசப்படுத்தும்படியாக பிசாசுகள் நமக்கு விரோதமாக எழும்பி நாம் மரித்து போகும்படியாக எத்தனையோ சஞ்சலங்கள், தவிப்புகள் நமக்கு நேரிட்டாலும் மரண வாசலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அது மட்டும் இல்ல, பல நேரத்தில், சில நேரத்தில் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களினால நம்மை நாமே மாய்த்து கொள்ள வேண்டும், சூசைட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருப்போம். அது கூட கர்த்தர் மாற்றி நம்மை தப்புவித்திருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மரண வாசலிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுதலையாக்கி பிழைக்கும்படியாய் செய்கிறார். ஆகையால நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். பயப்படாதீங்க. டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் சர்வாங்க சுகத்தை கொண்டு வருகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, தெய்வத்தை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இதுவரைக்கும் செய்ததை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நம்முடைய வழிகள் நிறைவேறாமல் போனதுக்காக நன்றி செலுத்துங்க. ஒருவேளை நீங்க நினைச்சது நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் மரித்து போயிருப்பீங்க. அதனால தான் கர்த்தர் நீங்க நினைத்ததையும், நீங்க ஆசைப்பட்டதையும், நீங்கள் எதிர்பார்த்ததையும் நடக்க விடாதபடிக்கு கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் உன்னை மரண வாசலிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார்.
மனுஷனுடைய வழிகள் செம்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவான வழிகள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நினைச்சது, நம்ம நினைச்சது நடக்காம போனதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை அது நடந்துச்சுன்னா நாம் மரித்து போயிருக்க வேண்டியதாக இருக்கும். அதனாலதான் கர்த்தர் உன்னை காப்பாற்றி இருக்கிறார், தூக்கி எடுத்திருக்கிறார். பாருங்க, அதுதான் வசனத்துல சொல்லுது. So fear not, God is with you. Start worshiping and praising the name of the Lord. தேவனுடைய நாமத்தை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அறியாமல் இருந்த பொழுதும் மரண கட்டுகளிலிருந்து வாசலிருந்து எங்களை தூக்கி எடுத்திட உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த பலவீனம், வியாதிகள், கட்டிகள் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சுகமடைவதாக. Heal in the name of Jesus of Nazareth. இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.